கருப்பட்டி, பனங்கல்கண்டு, பனங்கிழங்கு மாவு, பனை சார்ந்த பொருட்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கருப்பட்டி வந்து GI குறியீடு, புவிசார் குறியீடு வாங்கின இடம். எக்ஸ்பெஷலி ஃபார் கருப்பட்டிக்காக பதநீரை எடுத்து மண்பானையில ஊத்தி அது கூட தும்பச் செடியை முக்கி மணலுக்கு அடியில வச்சு ஒரு 48 நாள் வச்சிருக்கோம். அதுதான் பனங்கல்கண்டு. அடிச்சா நல்ல கல்லு மாதிரி நல்ல கரின்னு சவுண்டு வரும். இது 1 வருஷம் 2 வருஷம் ஆன பழைய கருப்பட்டியா இருக்கும். இதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அவனுடைய செல்ஃப் லைஃப் அதிகமா இருக்கும். சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொடுக்கலாம். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு இந்த கருப்பட்டி ரொம்ப நல்லது. அழகான பனை ஓலைப்பெட்டியில இந்த கருப்பட்டியை கொடுக்குறோம். பால் அப்படியே கலந்து அப்படி நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கடைக்காரங்களுக்கு பயன்பாட்டுக்கு இந்த மாதிரி மொத்தமா போட்டு கொடுக்குறோம். பனங்கல்கண்டு, கொல்லிமலை மிளகு, ஈரோடு மஞ்சள் 3 கலந்த மில்க் மிக்ஸ் பவுடர்னு சொல்லுவோம். கொல்லிமலையிலிருந்து மிளகும், சதுரகிரி மலையிலிருந்து தேனும் நம்ம கொடுக்குறோம். மலைவாழ் மக்கள் இருந்து நம்மளே போய் நேரடியா அங்க இருந்து ஒவ்வொரு மரங்கள்ல இருந்து தேன் எடுத்து கொள்முதல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேனை கொடுக்குறோம். நம்ம ஒவ்வொரு டைம் லேப் டெஸ்ட் எடுப்போம். 1% இருக்குது. கீழே இருந்துச்சு அப்படின்னா சுத்தமான தேன் இருக்கும். சின்ன பாட்டில் வாங்கினாலும் அதுல அந்த பேட்ச்க்குள்ள தேனுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் இதுல இருக்கும். உணவுப் பொருட்கள் போட்டு வைக்கக்கூடிய பிளாபெட்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேடா பண்றது. எல்லாமே ஹேண்ட்மேடா பண்றது. கோல்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காம்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். 1/2 கிலோ கருப்பட்டி, 200 கிராம் பனங்கல்கண்டு, 100 தேனு, 50 மிளகு டைமண்ட் காம்போ. இதுல வந்து கோல்டு காம்போக்கு அப்படியே டபுளா இருக்கும். சாம்பிள் பாக்குறவங்க இந்த ஒண்ணா வாங்கி நீங்க சாம்பிள் பாத்துக்கலாம். எல்லா சர்டிபிகேட் இருக்கு நம்மகிட்ட. ISO இருக்கு, ட்ரேட் மார்க், GST, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் இருக்கு, NABL. ஒவ்வொரு உணவுப் பொருளையும் என்னென்ன வந்து இன்கிரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற லைசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஹோல்சேல், ரீட்டைல் ரெண்டிலையுமே நம்ம கொடுக்குறோம். வெப்சைட்லயும் அன்னன்னைக்குள்ள டேட்டா அப்டேட் பண்ணிப்போம். அது மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணி யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த பண ஓலைப்பெட்டி வந்து இலவசமா கொடுக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கண்டென்ட் எடுக்க போறோங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, உடன்குடியை சேர்ந்த பாரம்பரியமான பிரத்யேகமான பொருட்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம கூட சார் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஆக்சுவலா சூப்பரா இருக்கு சார். நம்ம என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார்? கருப்பட்டி, பனங்கல்கண்டு, பனங்கிழங்கு மாவு, அதோட சேர்ந்த பனை சார்ந்த பொருட்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர் தூத்துக்குடி. இது திருச்செந்தூர் பக்கத்துல உடன்குடி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஊர். தூத்துக்குடி தான் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, ராமநாதபுரம் தான் கருப்பட்டி வந்து அதிக அளவுல பண்றாங்க. அதுலயும் உடன்குடி கருப்பட்டி வந்து GI குறியீடு, புவிசார் குறியீடு வாங்கின இடம். எக்ஸ்பெஷலி ஃபார் கருப்பட்டிக்காக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும். அந்த ஊர்ல உடன்குடி அப்படின்னா கருப்பட்டி ரொம்ப பெருமையானது. அதை இப்போ உங்க சேனல் மூலமா மக்கள் மத்தியில எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம். கருப்பட்டி, பனங்கல்கண்டு, பனை சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் ஹோல்சேல், ரீட்டைல் ரெண்டிலையுமே நம்ம கொடுக்குறோம். அது சார்ந்தமா நம்ம இந்த எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சுகருக்கு மாற்றான பொருட்களை வந்து தேடிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஆர்கானிக்கா வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ பனங்கல்கண்டு எப்படி, இதோட நன்மைகள்லாம் வந்து எப்படி சார்? பனங்கல்கண்டு பாத்தீங்கன்னா பதநீரை எடுத்து அதை வந்து மண்பானையில ஊத்தி அது கூட தும்பச் செடியை முக்கி மணலுக்கு அடியில வச்சு ஒரு 48 நாள் வச்சிருப்போம். ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அது 48 நாள் ஒரு மணல்ல வச்சு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து எதெல்லாம் தும்பச் செடியில ஒட்டி இருக்கோ அதுதான் பனங்கல்கண்டு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருமல், சளி இதெல்லாம் ரொம்ப போக்குறதுக்கு ரொம்ப நல்லது. ஆதி காலத்துல இருந்து இதை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுல 2 சைஸ் இருக்குது. டூல், மீடியம் அப்படி 2 சைஸ் இருக்கு. நம்மகிட்ட எது வேணுமோ ஈஸியா நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி முக்கியமா இந்த தேன் சார்ந்த பொருட்கள். தேன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய கலப்படமான பொருட்கள் தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. தேனா இருக்கட்டும், பனம் கருப்பட்டியா இருக்கட்டும், கல்கண்டு, மிளகு எல்லாத்துலயுமே நீ கலப்படமான பொருட்கள் தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து எப்படி ஆர்கானிக்கா கொடுக்குறோம் எல்லாமே? கண்டிப்பா. கொல்லிமலையில இருந்து மிளகும், சதுரகிரி மலையில இருந்து தேனும் நம்ம கொடுக்குறோம். நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். தேன் எல்லாரும் கொடுப்பாங்க. நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷலா ஒரு கேட்டகரி இருக்கு. அது வீடியோல எண்டில் உங்களுக்கு தேனை பத்தி ஃபுல்லா சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராக்டிகலாகவும் அது வந்து லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட நம்ம தேன் கொடுக்குறோம். அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். உண்மைத்தன்மை, பியூரிட்டி அதிலே உங்களுக்கு நீங்க சோதிச்சு பார்க்கலாம். அது சம்பந்தமா எல்லாமே உங்களுக்கு நான் தொடர்ந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். கண்டிப்பா. பிரதர், ஃபர்ஸ்ட் கருப்பட்டி வச்சிருக்கீங்க. என்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கு நம்ம கிட்ட கருப்பட்டிலேயே? கருப்பட்டியில நம்மகிட்ட பழைய கருப்பட்டி, புது கருப்பட்டி 2 கருப்பட்டி இருக்குது. சீசன் டைம்ல புது கருப்பட்டி கிடைக்கும். நல்ல கமகமன், நல்ல வாசனையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். தேங்காய் சிரட்டையில எடுத்து ஊத்திருப்போம். ஒவ்வொரு தேங்காய் சிரட்டையும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். அதனால பெருசும் சிறுசுமா இந்த மாதிரி இருக்கும். இது பேரு புதிய கருப்பட்டி. பதநீரை காய்ச்சி வடிச்சு நம்ம தேங்காய் சிரட்டையில ஊத்தி அதை நம்ம வடிகட்டி நம்ம இது வந்து புது கருப்பட்டியா சீசன் டைம்ல நம்ம பயன்படுத்துறோம். இது வந்து பழைய கருப்பட்டி. இந்த பழைய கருப்பட்டி அப்படின்னா இதே கருப்பட்டியை நம்ம காய வச்சு பாருங்க, நல்ல அடிச்சா நல்ல கல்லு மாதிரி நல்ல கரின்னு சவுண்டு வரும். கருப்பட்டி சீசன் இல்லாத காலங்கள்ல இதை நம்ம வந்து பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வரோம். அது போக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும்போது மாச கணக்குல வந்து டிராவலிங்கே இருக்கும். அப்போ புது கருப்பட்டி அப்படின்னா அதனுடைய லைஃபை விட இந்த மாதிரி பாடம் பண்ணி நம்ம வந்து பரன்ல போட்டு அடுக்கி பாடம் பண்ணி அதுக்கு ஹீட் ஏற்றி இந்த மாதிரி பழைய கருப்பட்டியா மாற்றி வச்சிருப்போம். இது 1 வருஷம் 2 வருஷம் ஆன பழைய கருப்பட்டியா இருக்கும். இதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அவனுடைய செல்ஃப் லைஃப் அதிகமா இருக்கும். கருப்பட்டி கிடைக்கிற காலங்களில் புது கருப்பட்டியை வாங்கி பயன்படுத்தி
பயன்படுத்திக்கலாம். நல்ல கமகம நல்ல வாசனையா இருக்கும். கருப்பட்டி கிடைக்காத காலங்கள் முதல் 6 மாசம் கருப்பட்டி கிடைக்கும். அடுத்த 6 மாசங்கள் கருப்பட்டி சீசன் இருக்காது. அந்த காலகட்டங்களில் நாங்க இதே கருப்பட்டியை நாங்க உங்களுக்கு பாடம் பண்ணி பக்குவம் பண்ணி பழைய கருப்பட்டியை உங்களுக்கு கொடுப்போம். வருஷம் முழுக்க 24 மணி நேரம் நீங்க எப்போ வேணாலும் நம்ம கருப்பட்டியை நம்மகிட்ட நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த கருப்பட்டி யாரெல்லாம் பயன்படுத்தலாம் பிரதர்? குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாமா? கண்டிப்பா. இது வந்து ஆதி காலத்துல நம்ம எல்லாருமே வந்து கருப்பட்டி தான் பயன்படுத்தினாங்க. சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொடுக்கலாம். முக்கியமா வந்து பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை அந்த மாதிரி இதுக்கு இந்த கருப்பட்டி ரொம்ப நல்லது. இத வந்து உளுந்து கூட இந்த கருப்பட்டி சேர்த்து களி மாதிரி செஞ்சு அதை சாப்பிடும் போது நல்ல நரம்பு நல்ல ஸ்ட்ரென்த் படும். இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் அது இருக்காது. அதே மாதிரி நம்ம எந்த பொருள் செய்யனாலும் அது கூட சேர்ந்து குழந்தைங்களா இருந்தாங்கன்னா சாக்லேட் பண்ணும்போது இந்த கருப்பட்டியை போட்டு நிலக்கடலை வறுத்து இந்த கருப்பட்டியை போட்டு சாக்லேட் மாதிரி பண்ணி நம்ம அதையும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது போக பெரியவங்களுக்கு இதை வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற பலன்கள் வந்து இந்த கருப்பட்டியில இருக்குது. டெலிவரியான பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி கூட உளுந்தங்களி சேர்த்து சாப்பிடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த பேக் பெயின்லாம் ரொம்ப அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பேக் பெயின் வந்து இது மூலமா அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். பிரதர், இந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கருப்பட்டி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து மக்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்குறோம்? ஓகே, இது வந்து நல்ல பாரம்பரியமான அழகான பனை ஓலை பெட்டியில இந்த கருப்பட்டியை கொடுக்குறோம். இது வந்து 1/4 கிலோ பாக்கெட், இது வந்து 1/2 கிலோ பாக்கெட், இது வந்து 1 கிலோ பாக்கெட். இதுங்களா இந்த மாதிரி பனை ஓலை பெட்டியில வந்துடும். இதுக்குள்ள சின்ன சின்ன துளைகள் இருக்கும். இது மூலமா கருப்பட்டிக்கு தேவையான காற்றுகள் வந்து போறதுனால கருப்பட்டி ஆயுள் காலம் வந்து நீடித்து இருக்கும். அன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கருப்பட்டி கவர்ல போட்டு சேஃபா வச்சிருப்போம் நம்ம. இது கூட உள்ளுக்குள்ள ஒரு பேம்ப்ளெட் இருக்கும். அதுல கருப்பட்டி பத்தின எப்படி யூசேஜ் பண்ணணும், என்ன மாதிரி நன்மைகள், எல்லா விஷயங்களும் இந்த கருப்பட்டி பனங்கல்கண்டை பத்தி இருக்கும். இதில் நம்ம அட்ரஸ், சர்டிஃபிகேட், கருப்பட்டிக்காக ஒரு 30-45 லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லேப் சர்டிஃபிகேட், ISO தர சான்றிதழ், FSSAI சான்றிதழ், GST, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக உள்ளக்கூடிய அந்த NABA லைசன்ஸு, இது சம்மந்தமாக உணவுப் பொருட்கள் சம்மந்தமாக எல்லா விதமான சர்டிஃபிகேட்டும் நம்ம இதில் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த 1/4 கிலோ கருப்பட்டி, 1/2 கிலோ கருப்பட்டி, 1 கிலோ கருப்பட்டியில் கிடைக்கும். இதே மாதிரி பாக்ஸ்லேயும் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த 1/2 கிலோ 1 கிலோ வந்து வீட்டு பயன்பாட்டுக்காக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் கடைக்காரங்க கேட்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் கொஞ்சமாக கொடுங்க, கஸ்டமர் வாங்கிட்டு போய் நல்லா இருந்தால் தொடர்ந்து வாங்கிப்பாங்க அப்படிங்கிற விரும்பி 1/4 கிலோ கேட்பாங்க. கடைக்காரங்களுக்கு இந்த மாதிரி மினிமமா 1/4 கிலோ கொடுப்போம். மினிமம் 5 கிலோ கூட வாங்கிக்கலாம். 20 பீஸ் வரும். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல நிறைய பெண்மணிகள் நம்மகிட்ட வந்து வாங்கி தொடர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம வந்து ஹோல்சேல் எவ்வளவு ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டாலுமே நம்ம வந்து கொடுக்கலாம், அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா. இன்னைக்கு ரேட்டு புது கருப்பட்டி 410 ரூபாய் 1 கிலோங்களா, பழைய கருப்பட்டி 480 ரூபாய் 1 கிலோ. உங்களுடைய ரேட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா கேட்லாக் இருக்கும். அதுல பிரைஸ் வித் ப்ராடக்ட் எல்லா டீட்டெயிலுமே விளக்கமா இருக்கும். இது போக நம்ம வெப்சைட் இருக்கு. வெப்சைட்லயும் நீங்க அன்னன்னைக்குள்ள ரேட் அப்டேட் பண்ணிப்போம். அது மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்? இது நம்ம பார்க்க போறது பனங்கல்கண்டு. இந்த பனங்கல்கண்டு பாத்தீங்கன்னா இது டூல் மீடியம் அப்படின்னு 2 சைஸ்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா மீடியம் வந்து நல்ல பொன் நிற கலர்ல நல்ல கோல்டு கலர்ல அழகா இருக்கும். இது வந்து பதநீரை 48 நாள் மண்பானையில வச்சு எதெல்லாம் தும்ப செடியில ஒட்டுதோ அதுதான் வந்து சுத்தமான பனங்கல்கண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில பண்ணுவோம். உடன்கூடிய மெத்தடு வந்து தும்ப செடியில எடுத்து நம்ம பண்ணக்கூடியதான் நம்முடைய மெத்தடு. இது வந்து மீடியம் பனங்கல்கண்டுன்னு சொல்லுவோம். இதை வாயில போட்டு மிளகையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு இதை மாதிரி மென்று சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தூளா ரெடி பண்ணியிருக்கோம். இது நல்ல தூளா இருக்கும். பால் அப்படியே கலந்து அப்படி நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதை மாதிரி கல்கண்டு நீங்க மீடியம் கொஞ்சமா வாங்கி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுலையுமே நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகான பனை ஓலை பெட்டியில அழகா இந்த பனங்கல்கண்டு வந்துடும். இது வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது இல்லையா பனங்கல்கண்டுங்கிறது? ஆமா, பனங்கல்கண்டு ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது. இது 48 நாள் பானையில வச்சு நம்ம எடுக்கிறதுனால ஐம்பூதங்கள்னு சொல்லுவாங்கல்ல, பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களுடைய சத்துக்களும் இதுல அடங்கியிருக்கும். ஒரு 2 பனங்கல்கண்டு போட்டு ஒரு மிளகு வாயில ஒதுக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய எல்லா விதமான கெட்ட கொழுப்புகளும் நீக்கி நல்ல இம்யூனிட்டி பவர் வந்து நமக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும். இன்னைக்கு சுகர் எடுக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஃபேட் கண்டென்ட்டா இருக்கட்டும், இன்னும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டே வருது. ஸோ இதுக்கெல்லாம் மாற்றா இருக்குமா? கண்டிப்பா. ஆதி காலத்துல வந்து பனங்கல்கண்டும் பனம் கருப்பட்டியை தான் யூஸ் பண்ணாங்க. யாருக்கும் சுகர் கிடையாது. இப்போ இப்போதான் வந்து எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் தெரிய வந்து இதை ரொம்ப தொடர்ந்து இது வெல்கம் பண்ணி விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போதான் உங்க மூலமா எங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த பொருட்கள்லாம் வந்து பியூரா கிடைக்கிறது இல்லை. எல்லா இடத்துலயுமே கிடைக்குது, ஆனா கலப்படமா இருக்கு, நல்ல சுத்தமான பொருட்கள் கிடைக்கிறது இல்லை. கண்டிப்பா அது மக்களை வந்து சேருமா? கண்டிப்பா. இப்போ உங்க சேனல் மூலமா நாங்க கொண்டு வந்திருக்கோம். மக்களுக்கு ரொம்ப சுத்தமான பொருளை உங்களுக்கு கொடுக்கறது நாங்க
ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நீங்க வாங்கி திறந்து பார்த்தாலே நல்ல கமகமன்னு நல்ல வாசனையா இருக்கும் இந்த கருப்பட்டி. பிரதர் இதுல பனங்கல்கண்டிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கா நம்ம கிட்ட? கண்டிப்பா நம்மட்ட தூள், மீடியம்னு 2 வெரைட்டிஸ் இருக்கு. இது போக 100 கிராம் அழகான டப்பால குடுக்குறோம். கடைக்காரங்களுக்கு பயன்பாட்டுக்கு இந்த மாரி மொத்தமா போட்டு குடுக்குறோம். இந்த மாரி பனை ஓலை பெட்டியிலயும் அழகா வந்து நம்ம போட்டு குடுக்குறோம். நீட்டா பேக் பண்ணி வித் லைசென்ஸ் எல்லாத்தோடயும் எம்ஆர்பியோட வந்துரும். இந்த மாரியும் பேக் பண்ணி குடுக்குறோம். இந்த மாரியும் கேட்கறவங்களுக்கு இந்த மாரியும் ஃபுல்லா பேக் பண்ணி குடுக்குறோம். ஸோ நீங்க எல்லா வெரைட்டிஸ்லயும் உங்களுக்கு என்னென்ன மாரி விரும்புறீங்களோ அந்த மாரி நாங்க உங்களுக்கு பேக் பண்ணி குடுக்குறோம். இப்போ இது என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு? கிலோ ரேட்டா இல்ல எப்படி நம்ம கொடுக்குற கிராம்ஸ்லயே வந்து பிரைஸ் இருக்கா சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம்? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. பனங்கல்கண்டு இப்போ உள்ள காலகட்டங்கள்ல அதிகமான ரேட்டா விக்கிறதா மார்க்கெட்ல மக்கள் சொல்றாங்க. 2000 வரைக்கும் பனங்கல்கண்டு இப்போதைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குது. 1500லேருந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. அமேசான், ஃபிளிப்கார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம தான் உற்பத்தி பண்ணி நேரடியாக நம்ம பண்றதுனால நம்மகிட்ட பனங்கல்கண்டு வெறும் கிலோ 650 ரூபா தான் பனங்கல்கண்டு. இதை நீங்க ஈஸியா நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல கொரியர் மூலமாவோ எஸ்டி கொரியர் அது மூலமாவோ 1 கிலோ 2 கிலோ நீங்க வாங்கிக்கலாம். இல்லை நீங்க மொத்தமா வாங்கினா பார்சல் சர்வீஸ் மேட்டூர், ரதிமீனா, விஆர்எல் இந்த மாதிரி மொத்த சர்வீஸ்ல இருக்கு. அதுலயும் வாங்கிக்கலாம். பஸ் சர்வீஸ், லாரி சர்வீஸ் இந்த மாதிரி சர்வீஸ் இருக்கு. இப்போ நவீன காலங்களில் ட்ரெயின் போக்குவரத்து வசதியும் இருக்கு. அது மூலமா வாங்கிக்கலாம். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளவு எடுத்தாலும் மொத்தத்திலே 100 150 தான் இருக்கும். அது ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸா இருக்கும். உங்களுக்கு நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். ப்ரோ இந்த கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ்லாம் கேட்பாங்க. அது நம்ம வந்து ரீட்டைல் கொடுக்குறோமா? கண்டிப்பா ரீட்டைலை பொறுத்தவரை மினிமம் வந்து 1/2 கிலோ அந்த மாதிரி பனை ஓலைப்பெட்டியில் அது கொடுக்குறோம் உங்களுக்கு. ஹோல்சேலை பொறுத்தவரை 100 கிராம் 1/4 கிலோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். பிரதர் பனங்கல்கண்டு கருப்பட்டி எல்லாம் வந்து காமிச்சிருந்தீங்க. அதே மாதிரி இதே நம்ம பிரதர் மாவு மாதிரி வச்சிருக்கீங்க ஏதோ. இது வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு புதிய ப்ராடக்ட் இது. ஓகே. பனங்கல்கண்டு, கொல்லிமலை மிளகு, ஈரோடு மஞ்சள் 3 கலந்த மில்க் மிக்ஸ் பவுடர்னு சொல்லுவோம். ஓகே. குழந்தைங்கள சாப்பிட்டீங்கன்னா சளி, இருமல் இது எல்லாமே சுத்தமாயிரும். காஃபி அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க வந்து டெய்லி காலையில 1 ஸ்பூன், சாயந்தரம் 1 ஸ்பூன் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நல்லா ரொம்ப கமகமா நம்ம வாசனையா எப்படி இருக்கும். இருக்குன்னு பார்க்கலாங்க. பிரதர் அந்த காரம் ப்ளஸ் வந்து பனங்கல்கண்டு அந்த மிளகோட காரம் நல்லாவே கண்டிப்பா தெரியும். உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம இந்த கொல்லிமலை, நீலகிரி எல்லாம் போகும்போது ஒரு மிளகு பிச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. அந்த ஃபீல் வந்து எனக்கு அப்படியே இருக்கு. ஸோ அது இல்லாமல் பனங்கல்கண்டு வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பாலில் எதுவுமே நீங்கள் கலக்க வேண்டாம். 1 ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும். பெண்களாக இருந்தால் 1 ஸ்பூன், குழந்தைங்களா இருந்தால் 1/2 ஸ்பூன், பெரியவங்களா இருந்தால் 2 ஸ்பூன். அந்த மிளகோட காட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே போதும். காஃபி இதெல்லாம் தவிர்த்துட்டு காலை மாலை 2மே நீங்கள் இதை குடிச்சாலே ரொம்ப இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இது சம்பந்தமான எல்லா சர்டிஃபிகேட்டும் நாங்கள் இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி நைட்டு பாலில் ஒரு ஸ்பூன் வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக வந்து வளருவாங்க. இது வந்து ப்ராடக்ட் வந்து எப்படி சைஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல கொடுக்குறோமா? ஆமா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குன்னு வாங்கி சாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த 100 கிராம் பாக்கெட் கொடுக்குறோம். மற்றபடி வீட்டில் நீங்க தேவைக்கு நீங்க வாங்கிக்கலாம். 1 கிலோ வாங்கிக்கிட்டாலே 1 மாசம் உங்களுக்கு லைஃபுக்கு வரும். 1 கிலோட இன்னைக்கு பிரைஸ் வந்து 700 ரூபாய். நானே ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்லாம் வந்து கிடைக்காது நம்ம பக்கத்துல எல்லாம். இப்போ நம்ம திருச்சியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், இங்க உள்ள மக்களுக்கு இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணுங்க, ரிசல்ட்டை மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த சளி பிரச்சனைலாம் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்கும். நைட்லாம் மூச்சு விடவே கஷ்டப்படுவாங்க. நைட் இது ஒரு ஸ்பூன் போட்டு ஆத்தி கொடுத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா இருப்பாங்க அப்படியே. ஏன்னா இது ஒரு மாவு ஐட்டங்கள்னால எவ்வளவு நாள் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அவங்க? இது வந்து எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 6 மாசம் செல்ஃப் லைஃப் இருக்குது. ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு எல்லாமே சிறப்பா வந்துடும். ஓகே பிரதர். ஸோ என் கையில பாத்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி ஒரு கட்டா வச்சிருக்கேன்ல, இது என்னன்னே இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மறந்து போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய குழந்தை பருவத்துல இது இல்லாம இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு சம்மர் ஹாலிடேஸும் வருது அப்படின்னா பனங்கிழங்கு எங்க கிடைக்குன்னு தேடி தேடி சாப்பிடுவோம். இது எதுக்காக பிரதர் வச்சிருக்கோம்? ஓகே, இது வந்து சீசன் ப்ராடக்ட். அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கிடைக்கக்கூடிய இது பனங்கிழங்கு. இது பனை மரத்துல இருந்து பனங்கொட்டையை நல்ல மணலுக்குள்ள போட்டு அதை எடுத்து அந்த கிழங்கா இது வெளியே வரும். இது வந்து இம்யூனிட்டி பவரா கிடைக்கும். சீசன் டைம்ல இந்த பனங்கிழங்கை எடுத்து நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சீசன் கிடைக்காத காலங்கள் இல்லாத காலங்கள்ல இதனுடைய சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து மாவா ரெடி பண்ணிருக்கோம். மாவாவே இருக்கு நம்ம கிட்ட. இந்த மாவு எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசன் டைம்ல கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கை எடுத்து அவிச்சு காய வச்சு அதை வந்து நல்ல சுத்தமா கிளீன் பண்ணி அதை வந்து சின்ன சின்னதா அதை வந்து உடைச்சி அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்கி அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி அழகான பனங்கிழங்கு மாவா நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்குறோங்க. இது பாத்தீங்கன்னா எண்ணற்ற பலன்கள் வந்து இந்த பனங்கிழங்கு மாவுல இருக்கு. ஏன்னா இதோட நன்மைகளே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சொல்லுவாங்க. பனங்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்ல. இது எதுக்காக மெயினா இந்த பவுடர் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும். இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னா இதை நீங்க டைரக்டா சாப்பிடும் போது வெயிட் லாஸ்க்காக இப்போதைக்கு அதிகமா சாப்பிடுறாங்க. ஆதி காலங்கள்ல
வெயிட் லாஸுக்கு இந்த இதை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. டைரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைபர் கண்டென்ட் தேவை அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள காலகட்டங்களில் மோஸ்ட் வாண்டட் வெல்கம் ப்ராடக்டாக இந்த இது இருக்குது. இதை நீங்கள் டைரெக்டாகவும் பாலில் கலந்து ஒரு ஸ்பூன் பனங்கல்கண்டு சேர்த்து சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவு, வடை மாவு, எந்த மாவு இருந்தாலும் ஒரு கைப்பிடி மாவு அதில் இதை கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பனை மரத்தில் இருக்கிற மொத்த சத்துக்களும் இந்த மாவில் இருக்கும். அப்படியே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். இது மெயினாக அந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். டைரெக்டாக சாப்பிட்டா வெயிட் லாஸ், இதை ஃபைபர் கண்டென்ட், இம்யூனிட்டி பூஸ்டர், அதுக்காக தான் இதை வந்து நீங்கள் டைரெக்டாக மாவில் கலந்து சாப்பிடும்போது இதோடைய மொத்த சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எல்லா ஃபுட் ப்ராடக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்து பனங்கிழங்குனாலே இவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. நீங்கள் இதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய இடங்களில் கிடைக்கிறதே இல்லை. கண்டிப்பாக இது வந்து பனங்கிழங்கு மாவு வந்து 1/2 கிலோ கண்டெய்னர் இது. இது வந்து 1 கிலோ கண்டெய்னர். 1 கிலோ வந்து 800 ரூபாய். ஸோ 1 கிலோ வந்து 800 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 800 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். இதில் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதோட ரேட்டு டீட்டெயில் நம்மளுடைய ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா இதுலேயும் நம்ம இதை வாங்கிக்கலாம். நீங்கள் இதோடைய என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் இருக்குது. இது மூலமாக நீங்கள் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகே பிரதர், அடுத்து நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட் பியூராக வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. தேன் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கலப்பட தேன் தான் கிடைக்குது. தேன் நம்ம வந்து எப்படி கொடுத்துட்ருக்கோம்? சதுரகிரி மலையிலேருந்து நம்ம தேன் பண்ணுறோம். ஓகே. தேனில் 2 வகையான இருக்குது. ஒன்று பெட்டி தேன் சொல்லுவாங்க, அங்கங்கே மரங்களில் பெட்டி வச்சு பண்ணுவாங்க. நம்ம பண்ணுறது வந்து மலை தேன் பண்ணுறோம். மலைவாழ் மக்கள் இருந்து நம்மளே போய் நேரடியாக அங்கே இருந்து ஒவ்வொரு மரங்கள்ல இருந்து தேன் எடுத்து கொள்முதல் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆய்வு பரிசோதனை மூலமாக அதை லேப் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேனை கொடுக்குறோம். நம்ம இது வந்து மலை தேனில் தான் அதிகமான பயன்கள் இருக்குது. இது வந்து பாருங்க பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தேன், நல்ல கட்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு இந்த தேனை தான் நாக்கில் சுட்டு அதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தேனுடைய சுவையை சுவைச்சு தான் நம்ம சொல்கிற எழுத்துக்களை அதுக்கு கவனிக்க ஆரம்பிக்கும். ஆதி காலங்களில் எல்லா மருந்துகளும் இந்த தேனில் கலந்து தான் குடிக்க. தேன் கலக்காம மருந்தே கிடையாது. இப்போ எதுக்காக அந்த முறையை பயன்படுத்தினாங்கன்னா தேன் வந்து ரத்தத்தோட உடனே கலந்துரும். அதனால என்ன சித்த மருத்துவம் கொடுத்தாலும் அந்த நன்மைக்காக அது உடனே போய் மருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேனில் குழச்சி நாக்கு கடியில் கொடுத்துருப்பாங்க. டைரக்டா ரத்தத்துல கலந்துரும். அந்த மருந்து உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தேன்லாம் ரொம்ப பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி இந்த தேன் பேக்கேஜ்லாம் வந்து பார்த்தோம், வந்தோடனே கேட்கணும், எல்லாத்துலயுமே சின்ன சின்னதா கார்டு இருக்கு. இது என்ன? நல்ல ஒரு கேள்வி. இப்போ தேன் வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அதனுடைய சுத்தத்தை பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிசோதனை பண்ணுவாங்க. தண்ணியில ஊற்றி காட்டுவாங்க, சில்வர் பாத்திரத்துல தேனை ஊற்றி அதுல வருதான்னு பார்ப்பாங்க. ஒவ்வொரு தேனும் ஒவ்வொரு வகையா இருக்கும். பருவ காலங்களை பொறுத்து தேனுடைய கலரு, அதனுடைய எல்லா சுவையும் வந்து மாறுபடும். அதனால இந்த தேன் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். இந்த மாதிரி பிராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவங்க சூட்டபிளா இருக்காது. அவங்க கேட்குற ஒரே மெத்தடு வந்து தேன்ல எதுவும் கலப்படம் இருக்கா, அது வந்து எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி அனுப்புங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தேனை பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் தேனை பர்ச்சேஸ் பண்ணும் போதும் ஒவ்வொரு டைம் லேப் டெஸ்ட் எடுப்போம். இது வந்து ஒரு லேப் டெஸ்ட், இது வந்து ஒரு லேப்ல கொடுத்து எடுத்திருக்கோம். இது இன்னொரு லேப் டெஸ்ட், இன்னொரு லேப்ல கொடுத்து எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ எல்லாத்துலயுமே வந்து வேல்யூ வந்து சேமா வரும் இல்லையா? ஆமா. இதுல என்ன முக்கியமா பார்க்க வேணும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஆடட் சுகர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து லெஸ் தென் 1% இருக்குது. ஓகேவா? கவர்மெண்ட் ரூல்ஸ் படி, FSSAI உடைய சட்டத்திட்டங்கள் படி 5க்கு கீழே என்னென்ன வேல்யூலாம் இருக்குதோ, இந்த உடைய சுகர் வேல்யூ 5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா சுத்தமான தேன் அர்த்தம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 தான் இந்த பேட்சில் இருக்குது. 1க்கும் குறைவாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப சுத்தமான தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல எடுத்த பேட்சில் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் உடைய பயன்கள் வந்து 1.95 தான் இருக்கு. 5க்கு கீழே இருந்தாலே சுத்தமான தேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல சொல்றாங்க. இந்த சுக்ரோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயற்கையான இனிப்பா இருக்கட்டும், இல்ல மண்டவளமா இருக்கட்டும், இந்த மாதிரி சுகர்லாம் கலந்துருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இந்த வேல்யூ வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா அதுல வந்து இனிப்பு, செயற்கையான இனிப்பு சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த வேல்யூ கம்மியா இருந்ததுன்னா சுத்தமான தேன் அர்த்தம். ஏன்னா நீங்க லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயுமே காட்டுறது இல்லை. அதெல்லாம் வந்து ஒரிஜினலானே தெரியல. நீங்க வந்து பார்க்கலாம், ப்ராப்பரா இருக்கும் எல்லாமே. இது வந்து இது வந்து போன வருஷம் எடுத்தது, இது இந்த வருஷம் எடுத்தது. இதே மாதிரி ஒவ்வொரு நீங்க தேன் வாங்கினாலும், சின்ன பாட்டில் வாங்கினாலும் அதுல அந்த பேட்ச்க்குள்ள தேனுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் இதில் இருக்கும். இது மூலமாக நீங்கள் உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 100 கிராம் சின்ன அழகான பாக்கெட்.
இது வந்து 1/2 கிலோ தேன் பாட்டில், நல்ல ஜார் பாட்டில், நல்ல ஹேண்டிலோட வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலோட இருக்கும். இது வந்து நம்ம கடைகளில் விற்பனைக்கு அழகா நீங்க வச்சுக்கலாம். இன்னைக்கு தேன் வந்து ரெகுலரா எடுக்கிறவங்க இருக்காங்க, மந்த்லி பேசிஸ்ல கேட்பாங்க, அவங்களுக்குலாம் நம்ம வந்து ரெகுலரா கொடுத்துடலாம். ஆமா, தேன் வந்து நம்மகிட்ட மொத்தமா வாங்கி அவங்களும் நல்ல தேன் கிடைக்கல, உங்ககிட்ட வாங்கின தேன் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட மொத்தமா வாங்குறாங்க. மொத்தமா வாங்கும்போது வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரீட்டைல் பிரைஸ்ல வந்து கிலோ 1200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இந்த மாதிரி பாட்டில் உடையாம இருக்கிறதுக்காக சில்வர் பாத்திரத்தில் கொடுக்குறோம். 1/2 கிலோ தேன் கூட இந்த மாதிரி அழகான சில்வர் பாத்திரத்தில் அழகாக நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவோம். அதுலேயுமே சர்டிஃபிகேட் வந்துடும். இதே மாதிரி இது தேன் வந்து எவ்வளோ நாட்களுக்கு வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ண முடியும், எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? தேனை பொறுத்தல வருஷ கணக்கில் நீங்கள் வச்சுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட வேற ஏதாவது பொருளை கலந்தாதான் அதனுடைய இதை பொறுத்து அது மாறுபட தவிர தேனை பொறுத்தல நீங்கள் வச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. தேன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாலோ இல்லை குளிர்காலங்கள், இப்போ பெங்களூர் அங்கெல்லாம் வாங்குவாங்க, அங்கெல்லாம் குளிராக இருக்கும் போது தேன் வந்து கொஞ்ச நாளில் கட்டி பிடிச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனால் சுத்தமான தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அதை கட்டி பிடிச்சிரும். கண்டிப்பாக அதை எடுத்து வெயிலில் வைப்பாங்க. அந்த ஹீட்டில் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் தான் அது வந்து லிக்விடாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த தேனும் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தாமல் வச்சிருந்து குளிர் பிரதேசங்கள், பெங்களூர் இல்லைன்னா வெளிநாடுகள், அந்த மாதிரி குளிர் பிரதேசங்களை வச்சிருந்தீங்கன்னா கட்டி பிடிச்சிரும். அந்த டைம் நீங்கள் இதே மாதிரி எடுத்து வெயிலில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது லிக்விடாக கன்வெர்ட் ஆயிரும். அதுலேருந்தே உங்களுக்கு தேனோட உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா இந்த நேச்சுரல் கண்டென்ட் இல்லாமல் வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி கட்டி ஆகாது. இப்போ கடையில் உள்ள தேன்லாம் பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் அப்படியே இருக்கும். அதாவது ப்ரிசர்வேட்டிவ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் பண்ணியிருப்பாங்க. இது சுத்தமான ஹனி, சூடுபடுத்தாத ஹனி. இது சூடுபடுத்திட்டாங்கன்னா அந்த மாதிரி கட்டி பிடிக்காது. சூடுபடுத்தினா ஒரு சில நன்மைகள்லாம் இல்லாமல் போயிடும். அதுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் லைட்டாக வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சு நடுவில் இந்த தேனை வச்சுக்கிட்டா போதும். இல்லைன்னா நீங்கள் வெயிலில் வச்சாலே கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். இது வந்து பிரதர் ஹோல்சேல் தான் கொடுக்குறோமா, ரீட்டைலுமே? ரெண்டுமே கொடுக்குறோம். ஹோல்சேலை பொறுத்தவரை 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ரீட்டைலை பொறுத்தவரை 1200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து 1 கிலோ தேன் வந்து ஃபுட் கிரேடு கண்டெய்னர். இது நல்ல ஹெவியாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எங்க வேணா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வெளிநாட்டுக்குலாம் போறீங்கன்னா வாங்கிட்டு கூட எடுத்துட்டு போலாம் நீங்க. கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கோல்டு வந்து பார்க்க போறீங்க, கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் உள்ள வந்தப்ப தங்கத்து மேல கூட ஆசைப்படல, நம்ம ஊர் மிளகு மேல தான் வந்து ஆசைப்பட்டாங்க. அருமையா சொன்னீங்க. வெளிநாட்டுல நம்ம நாட்டு நோக்கி படையெடுக்க வந்ததே இந்த மிளகுக்காக. 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டிலையும் உணவருந்தலாம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு விஷமூறி இருந்தாலும் அது வந்து கம்மியாயிரும். இப்ப மார்க்கெட்ல நிறைய விதமான மிளகு கிடைக்குது. அதுல வந்து மிளகோட சேர்ந்து பப்பாளி விதைகள், அதே மாதிரி ஒரு சில விதைகளும் கலந்துதான் கொடுக்குறாங்க. 3 மிளகு இருந்துச்சுன்னா 7 பப்பாளி விதைதாங்க இருக்கும். அதே மாதிரி அது அந்த மிளகெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து 1 கிலோ உங்களுக்கு தேவையான இடங்கள்ல 3 கிலோ யூஸ் பண்ணாதான் அந்த மாதிரி மிளகு யூஸ் பண்ண முடியும். நம்மகிட்ட 1 கிலோ உங்களுக்கு தேவைக்கு நீங்க 300 கிராம் யூஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி கொல்லிமலையில இருந்து நம்ம அழகான மிளகு பண்றோம். நம்ம இந்த மிளகு பாத்தீங்கன்னா நல்ல இருக்கையிலே ரொம்ப நல்ல பெரிய சைஸ். ஒவ்வொரு மிளகும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். இதை நம்ம மிளகு அப்படியே நம்ம உங்களுக்கு கொட்டும் போது பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த செடி தெரியும். பாத்தீங்கன்னா மிளகு செடி பாருங்க, மிளகோட சேர்ந்து அந்த செடி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஃபுல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு முன்னக்கூட்டி உள்ளது. எங்கேயுமே இந்த ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னா கலப்படம் பண்ணிடுவாங்க. அந்த செடியில இருந்து அப்படியே பறிச்சது அப்படியே உங்களுக்கு மிளகு கொடுக்கும் போது இடையில அங்கங்க ஒவ்வொருத்தரும் வாங்கும் போதும் ஒவ்வொருத்தருக்கும் இடையில அந்த சின்ன சின்ன அந்த காம்புகள் இருக்கிறது நீங்க ஒரிஜினல் மிளகா நீங்க ஃபீல் பண்ணுங்க. மிளகு ஒரிஜினல் பார்க்கணும் ஒண்ணும் வேணாங்க, உங்க வீட்டு கிச்சன்ல இருக்க மிளகு சாப்பிட்டு பாருங்க, காரம் இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி இப்போ நீங்க இந்த மிளகு நீங்க சாப்பிட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்ணி பாருங்க. ஒரு மிளகு இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் சைட்லாம் மிளகு சாப்பிட்டு இருக்கோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து கொல்லிமலை மிளகு. இது காரம் அதிகமா இருக்கும். நல்லா சரியான காரம் ப்ரோ. தண்ணி கொடுங்க யாராவது உங்களுக்கு. அந்த அளவுக்கு தொண்டை இறங்குற அளவுக்கு காரம். தண்ணி கொடுங்க. 100 கிராம் மிளகு வந்து ஹோல்சேல் பிசினஸ்ல கேட்கறவங்க வந்து எங்களுக்கு சாம்பிள் சின்னதா கொடுங்க, கஸ்டமர் வாங்கிட்டு போறதுக்காக கேட்பாங்க. இந்த மாதிரி சின்னதா அழகா 100 கிராம் பாக்கெட்ல வந்துரும். பாக்கெட்ல இது வந்து 1/4 கிலோ மிளகு. இது வந்து 1/4 கிலோ மிளகு. இது வந்து 1/2 கிலோ மிளகு. இந்த மாதிரி உங்களுக்கு அழகான நல்ல ஹெவி டியூட்டி கண்டெய்னர்ல உங்களுக்கு வந்துரும். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வேற வேற வெரைட்டிஸ்ல உங்களுக்கு மிளகு கொடுக்குறோம். மிளகு வந்து ரீட்டைல் பிரைஸ் இன்னைக்கு பிரைஸ் வந்து 1200 ரூபாய். ஹோல்சேல் பிரைஸ் நீங்க கேளுங்க, குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்க பிரைஸ் சொல்றோம். ரேட்டை பொறுத்தவரை ஒரு சில ரேட்டுகள் வந்து அப்பப்போ மார்க்கெட்ல விலை மாற்றங்கள் இருக்கும். அதனால உங்களுக்கு நம்ம வெப்சைட்லயும் இல்ல நம்ம வாட்ஸ்அப்லயும் போனீங்கன்னா கேட்லாக்ல எல்லா ரேட்டும் இருக்கும். அது மூலமா நீங்க தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மிளகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான மிளகா அப்படிங்கறத நானே செக் பண்ணிட்டேன். நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மிளகு சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் ரெகுலரா இவங்க கிட்ட தான் வந்து வாங்குவீங்க. ரொம்ப நன்றி. இப்போ ஒரு 1 கிலோ 2 கிலோ எடுக்கிற இடத்துல அவங்க எவ்வளவு யூஸ் பண்ணலாம்? 1 கிலோ உங்களுக்கு தேவைப்படுற இடங்கள்ல நம்ம மிளகாண்ட ஒரு 300 கிராம் எடுத்து
பயன்படுத்தினாலே போதும். 3ல 1 மடங்கு எடுத்து பயன்படுத்தினாலே போதும். அந்த உடைய காட்டமும் மிளகுடைய அந்த மருத்துவமும் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். So, அதே மாதிரி வந்தோடனே பார்க்கணும்னு நினைச்சேன். நிறைய கலர்ஃபுல்லா ஏதோ வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்ன பிரதர்? இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இதுதான் பார்க்கறதுக்கு. நம்மளுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இது. ஊர்ல இருக்கிற நம்ம பாட்டிமார்கள் சொல்லுவாங்க, வயசானவங்க பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நாரை எடுத்து அழகா கைவினை பொருட்கள் எடுத்து பண்ணிருக்காங்க. Okay. இது பாத்தீங்கன்னா இடியாப்பத்துக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இடியாப்பத்தை இதுல ஊத்தி பிழிஞ்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பனை மரத்துடைய வாசம் நல்ல கமகமன்னு இருக்கும். இது பாத்தீங்கன்னா வீட்டுல பருப்பு இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் போட்டு வைக்கக்கூடிய இந்த பிளாப்பெட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. So, அந்த காலத்துல இருந்து எல்லாமே இந்த மாதிரி பனை ஓலை பனை பொருட்கள் ஓலை பெட்டியில சேமித்து வச்சிருக்காங்க. அந்த பொருள் அப்படியே தரமா இருக்கும். இது வந்து பென் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. டேபிள்ல வச்சீங்கன்னா அழகா இருக்கும். பென் ஸ்டாண்ட் இது நம்ம ஆபீஸ்க்கே 2-3 வாங்கிட்டு போனோம். நல்ல டெக்கரேட்டிவா இருக்கும். இப்ப நீங்க கருப்பட்டி எல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி இதுல வச்சீங்க அப்படின்னா பார்க்க அழகா இருக்கும். இது வந்து பனை ஓலை பெட்டியில செஞ்ச நல்ல ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, Okay. அடியில இருக்கக்கூடிய தட்டுக்கள் வந்து நல்ல கனமா இருக்கும். உள்ள வந்து பாருங்க ஒரு சின்ன ஹோல் ஹோல் இருக்குன்னா கருப்பட்டிக்கு காத்து போகணும். அதுக்கு Okay. தேவையான காத்துக்கள் இந்த சின்ன ஹோல் பிள்ளையே போயிரும். நல்ல கனமா இருக்கும் பெட்டி, நல்ல வெயிட் தாங்கும். இது 1/2 கிலோ பெட்டி. இதுலயே பாத்தீங்கன்னா 1/4 கிலோ பெட்டி இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் பெட்டி இருக்கு, கலர் பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் இது பெட்டி வந்து டெம்பரேச்சர்னால உங்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகாது. எல்லா டெம்பரேச்சர்லயும் இயற்கையான பொருள் இது, சுத்தமான இயற்கையான பொருள் இது. இப்போ உள்ள காலகட்டங்கள்ல இது கைவினை பொருட்கள் இது செய்யறது ரொம்ப கடினமான இது. சரியான ஆள் வசதிகள் இல்ல. இது வந்து நம்ம ஃப்ரூட் கூட நல்ல பழங்கள் வச்சு நம்ம டேபிள் அடுக்கி வச்சீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா டெக்கரேட்டிவா இருக்கும். இது நம்ம கோயில்களுக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய கூட ஓகேங்களா. நம்ம பழங்கள் இதெல்லாம் வச்சு காய்கறிக்கு கொண்டு பனை ஓலையில ஒரு கூடைங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் ஒயர் கூட தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் கூடைகள் வந்துருச்சு இன்னைக்குலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். ஒவ்வொன்றும் எவ்வளவு இது எல்லாமே ஹேண்ட்மேடா பண்றது. எல்லாமே ஹேண்ட்மேடா பண்றது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க. அந்த பொருட்களை இப்ப நம்ம மூலமா அவங்களுக்கு சந்தைப்படுத்துறோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். கண்டிப்பா அதே மாதிரி இப்போ இந்த பொருட்கள்லாம் நம்ம கிட்ட வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ். இது வந்து ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். இது வந்து 1/4 கிலோ, இது வந்து 1/2 கிலோ. 1/4 கிலோ 150 ரூபாய், 1/2 கிலோ 250 ரூபாய். கலர் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல நீங்க Plain வேணாலும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கும். நம்ம வெப்சைட் போனீங்கன்னா என்ன ப்ராடக்ட் அந்த டைம் அவைலபிள் இருக்கோ அந்த ரேட் இருக்கும். அதை நீங்க பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா எல்லாராலையும் 1/2 கிலோ 1 கிலோ எடுத்தோடனே வாங்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தேன் தேவைப்படும், அவங்க மத்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் கொடுக்குறோமா காம்போ கண்டிப்பா சாம்பிள் மாதிரி? கண்டிப்பா. இப்ப ஆரம்பத்துல நீங்க இப்போ எல்லா பொருளையும் நாங்க கொஞ்சம் சாம்பிள் பார்க்கணும். எந்தெந்த பொருள் அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவைப்படுதோ அதை நாங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. குவாலிட்டி எங்களுக்கு இது மூலமா செக் பண்ணி நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சொல்லி நினைப்பாங்க. அதுக்காக கோல்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காம்போ ஆஃபர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கருப்பட்டி, 200 கிராம் பனங்கள் கண்டு, 100 தேனு, 50 மிளகு இருக்கும். நீங்க வச்சிருக்கிறது வந்து டைமண்ட் காம்போ. இதுல வந்து கோல்டு காம்போக்கு அப்படியே டபுளா இருக்கும். 1 கிலோ கருப்பட்டி, 1/2 கிலோ பனங்கள் கண்டு, 1/4 கிலோ தேனு, 100 மிளகு அப்படியே இருக்கும். இது போக இன்னொரு காம்போ இருக்கு, அது அப்படியே டைமண்டுக்கு டபுளா இருக்கும். ஓகேங்களா. இதை நீங்க முதல்ல சாம்பிள் பாக்குறவங்க இந்த ஒண்ணா வாங்கி நீங்க சாம்பிள் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு மாசம் இந்த டைமண்ட் காம்போ ஒண்ணு வாங்கினா போதும். அதுல எல்லா ப்ராடக்ட்டும் வந்துடும். குடும்பம் பெருசா இருக்குன்னா நீங்க பேர்ல் காம்போ வாங்கிக்கலாம். இப்ப இந்த கோல்டு காம்போல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு சிம்பிளா இதுமே வந்து பனை ஓலையிலேயே வந்து இதுமே பனை ஓலையிலே வந்துடும். பாருங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த 100 கிராம் தேனு அதுவுமே சின்ன சர்டிபிகேட்டோட அழகா வந்துடும். இது பாத்தீங்கன்னா கருப்பட்டி 1/2 கிலோ இருக்கும். இதுல இப்போ வீடியோக்காக உங்களுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம். அழகா சின்ன கருப்பட்டி அழகா வந்துடும். உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ஸோட கொடுத்தா சர்டிபிகேட்டோட வந்துடும். இது வந்து 200 கிராம் பனங்கள் கண்டு வந்துடும். நல்ல வாசனையா இருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. இது வந்து ஒரு நம்மளுடைய அந்த மில்க் மிக்ஸ் பவுடர், அதுவும் வந்து சாம்பிள் ஒன்னு கொடுத்துருவோம். சாம்பிள் கொடுத்துறாங்க. இது நீங்க ரெகுலரா வேணா வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். கருப்பட்டி, கல்கண்டு, தேனு, மிளகு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்க வாங்கி பண்ணிக்கலாம். இதுல வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்போம். நம்ம அட்ரஸ், போன் நம்பர், நம்மளுடைய எல்லா சர்டிபிகேட் இருக்கு. நம்ம ISO இருக்கு, ட்ரேட் மார்க், GST, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் இருக்கு, NABL, ஒவ்வொரு உணவுப் பொருளையும் என்னென்ன வந்து இன்கிரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற லைசன்ஸ் இருக்குது. இதே மாதிரி எல்லா விதமான லைசன்ஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், என்னென்ன பொருட்கள் என்னென்ன பயன்கள், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் இதுல வந்துடும் உங்களுக்கு. இந்த டைமண்டே வந்து ஓபன் பண்ணி பாத்துறோம். கண்டிப்பா. ஓகே, டைமண்ட்ல நீங்க ஓபன் பண்ணுங்க. டைமண்ட் நீங்க ஓபன் பண்ணுங்க. இது டைமண்ட் பேக். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ராப்பர் எல்லா டீடைலும் அதுலயே வந்துருது. எல்லா டீடைலும் அதுலயே வந்துரும். இதுல வந்து என்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்துரும். இந்த வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆறதுனால உங்களுக்கு அந்த எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கும் உங்களுக்கு. அதாவது டைமண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். பிரதர், தேன் நல்ல ஒரு இது எவ்வளவு பேக் இது? இது வந்து தேன் வந்து 1/4 கிலோ இருக்கும். நல்ல ஹெவியான கிளாஸ் கண்டெய்னர்ல இருக்கும்.
உங்களுக்கு மார்க்கெட் சர்டிபிகேட்டோட வந்துரும் உங்களுக்கு. அடுத்தது பிளாக் கோல்டு மிளகு வச்சிருக்காங்க. மிளகு 100 கிராம் வந்துரும். ஓகே 100 கிராம்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் 1/2 கிலோ மிளகுக்கு ஈக்குவலுங்க. அவ்வளவு தரமா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஓகே இது வந்து பனங்கருப்பட்டி எப்படி இருக்கும். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரதர் வச்சிருக்கோம்? இது வந்து 1 கிலோ இருக்கும் பனங்கருப்பட்டி. 1 கிலோ கருப்பட்டி இருக்கும். 1/2 கிலோ பனங்கல்கண்டு இருக்கும். பனங்கல்கண்டு எல்லாம் ஃபுட் கிரேடு பேக்கிங்ல இருக்கும். ஓகே ரைட். இதெல்லாம் வந்து நீங்க எங்க வேணா தமிழ்நாடு மட்டும் இல்லங்க, இந்தியா வேற கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரிஸ் போனா கூட எடுத்துட்டு போலாம். இப்போ ஆரம்ப காலகட்டத்துல நம்மகிட்ட சிம்பிளா இந்த வாங்குனவங்க இன்னைக்கு அது பிசினஸாவே எடுத்து பண்றாங்க. வெளிநாடு வரைக்கும் இப்ப இந்த கோல்டு பேக்கேஜ் எடுக்கிறவங்க இன்னைக்கு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, வெளிநாடுகளுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏன்னா இந்த காம்போவே ஒரு நல்ல பிசினஸ் நல்ல பிசினஸா இருக்கனால எல்லா ப்ராடக்ட்டுமே இதுல கவர் ஆகுறது. அப்படினால கோல்டு டைமண்ட் காம்போ ஆஃபரை சிங்கப்பூர்க்குலாம் தொடர்ந்து வாங்கி பண்ணி அவங்களாவே பக்கத்து வீடுகளுக்கு கொடுத்து மொத்தமா பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இது என்ன பிரைஸ் வருது இந்த காம்போஸ்லாம்? இது கோல்டு வந்து 570 ரூபா, கொரியர் சார்ஜ் 50 ரூபா தமிழ்நாட்டுக்கு, அதர் ஸ்டேட்டா இருந்தா 80 ரூபா, டைமண்டா இருந்தா 1130 ரூபா, கொரியர் சார்ஜ் 100 ரூபா தமிழ்நாட்டுக்கு, அதர் ஸ்டேட்டா இருந்தா 120 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். ஓகே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பிளஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா பிரதர், நம்ம வந்து ஃபுல்லாவே ரீட்டைல் பேஸ்டு பார்த்தோம். அதாவது கஸ்டமர்ஸ் டைரக்டா நம்மள எப்படி அப்ரோச் பண்ணி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதுவே வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா ஹோல்சேலா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்ல ஒரு கேள்வி. நம்மகிட்ட சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரு நகரங்கள்ல நம்மகிட்ட ஹோல்சேல்ல வாங்கி பண்றாங்க. நாட்டு மருந்து கடை பெரும்பாலும் இந்த கருப்பட்டி பணங்களுக்கான நாட்டு மருந்து கடைகள் தான் தேடி போவாங்க. நாட்டு மருந்து கடைக்காரங்க நம்மகிட்ட மொத்தமா வாங்கி அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா மாடல்லாம் வந்திருக்கக்கூடிய ஆர்கானிக் ஷாப் அவங்களும் மொத்தமா நம்மகிட்ட வாங்கி கருப்பட்டி பணங்கள் கண்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேனே பனங்கற்கண்டு இல்லாம மருந்தே கிடையாது. எல்லா மருந்துகள்லயுமே இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஆர்கானிக்கா போயிட்டாலே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் வந்து இப்ப நம்மகிட்ட வாங்கி நிறைய பேர் சேல்ஸ் பண்றாங்க. வீட்டுல சாரி பிசினஸ் பண்றாங்க, நிறைய பேர் ஆயில் பிசினஸ் பண்றாங்க, நிறைய பேர் நவதானியங்கள் மூலமா ஒரு லட்டு இந்த மாதிரி ப்ரௌனிஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சோ அவங்ககிட்ட ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உங்க பொருள் எல்லாமே நல்லா இருக்கு, நாங்க வாங்கி பார்த்தோம் நல்லா இருக்கு, எங்களுக்கு இது பிசினஸா ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அவங்களுக்கும் நம்ம வந்து இது பிசினஸ் பெண்களுக்கு வந்து உமன் ஆண்டர்பிரனர் ஊக்குவிக்கும் விதமா ஸ்டார்டிங்ல கருப்பட்டி ஒரு 5 கிலோ வாங்கிக்கிட்டா போதும், கல்கண்டு ஒரு 3 கிலோ வாங்கிட்டா போதும். இவங்களுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்க விதமா நம்ம கொடுக்குறோம். இந்த பொருள் மூலமா நிறைய பேர் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க. இது எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இந்த பிசினஸ் பண்றாங்க. அவங்க பொருட்களோட சேர்த்து இந்த பிசினஸ் பண்றாங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சென்னையில வந்து ஒரு பெண்மணி ஐடில ஒர்க் பண்றாங்க. அவங்க சென்னை, திருச்சி அந்த மாதிரி பெரிய மாநகரங்கள்ல அபார்ட்மெண்ட் அதிகமா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, சனி ஞாயிறு 2 நாள் அவங்களுக்கு லீவு. அவங்க அபார்ட்மெண்ட்ல போயிட்டு இந்த கோல்டு பேக்கை மட்டுமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சாம்பிள் பார்த்து காட்டிட்டு ஆர்டர் வாங்கிடுறாங்க. மொத்தமா நம்ம அவங்களுக்கு சப்ளை பண்றோம். அவங்களுடைய வீட்டுல இருக்க ஆண்கள் வந்து அதை கொண்டு டெலிவரி பண்றாங்க. ஒரு சிலர் எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளுக்கு இவ்வளவு அனுப்புங்கன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. நம்ம அவங்க அட்ரஸ் போட்டே நம்ம டைரக்டா அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அதாவது நீங்க அவங்க ரெஃபரன்ஸ்ல கூட நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். ஆமா, இந்த மாதிரி வந்து பிசினஸ் ஒவ்வொருத்தரும் புது விதமா பண்றாங்க. எல்லாருக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் ஹோல்சேல் பிசினஸ் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது எக்ஸ்போர்ட்டா பண்ணிட்டு இருக்கனால டன் கணக்குல நீங்க எவ்வளவு கேட்டாலும் நாங்க எங்களால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, 24 ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குது. எனி டைம் நாங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். போன் எடுக்கல, டிலே ஆச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதுல கேட்டலாக் இருக்கும். அது மூலமா நீங்க ப்ராடக்டோட எல்லா டீடைலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெப்சைட் இருக்கு, அது மூலமா நீங்க வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் எஸ்டி கொரியர் மூலமா நம்ம அனுப்புறோம். பார்சல் சர்வீஸ் நீங்க மொத்தமா எடுக்கிறீங்க, 5 கிலோ 10 கிலோ எடுக்கிறீங்கன்னா மேட்டூர், ரதிமீனா, VRL, A1 பார்சல் சர்வீஸ் அந்த மாதிரி சர்வீஸ் இருக்கு. அது மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ட்ரெயின் சர்வீஸ் இருக்கு, பஸ் சர்வீஸ் இருக்கு. எதனால இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு காலையில உங்களுக்கு ரீச் ஆயிரும். இப்போ கடைசி போன வருஷம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்டா வந்து கொடுத்தாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கைவினை பொருட்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, கைவினைக்குள்ளேயே வந்து இந்த கோல்டு காம்போஸ், இந்த டைமண்ட் காம்போ வச்சு வந்து போனதை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல சின்னதா ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடக்கும், வளகாப்பு ஃபங்க்ஷன், குழந்தைக்கு முதல் பேர் ஓடுற ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நடக்கும். ஒரு 50 பேர் 100 பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்து எங்களுக்கு இது பொருள் வந்திருக்கு. எங்களுக்கு இது மாதிரி எனக்கு கிஃப்ட் ரேப்பர் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வாங்கிட்டு போனவங்க ரொம்ப ஹாப்பியா அதை ஃபீல் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நாங்க ஃபீல் பண்ணதே இல்லைன்னு சொல்லி வாங்குறவங்களுக்குமே இது ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். என்னடா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி பண ஓலைப்பெட்டியில, சின்ன ஓலைப்பெட்டியில கருப்பட்டி கொஞ்சமும் கல்கண்டு கொஞ்சமும் வந்து கல்யாண வீடுகளுக்கு நாங்க ரிட்டர்ன் கிஃப்டா நாங்க கொடுத்திருக்கோம். அது வந்து பல்கா நீங்க என்னைக்கு இங்க மேரேஜ், நிச்சயதார்த்தம் அதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க மொத்தமாவே இதுக்கு பதிலா உங்களுடைய மணமக்கள் பேர் எல்லாம் போட்டு நாங்க மொத்தமாவே கொடுக்குறோம். அது வந்து நீங்க நல்ல கொடுக்கும் போது 2-3 கல்யாண வீடுல நாங்க கொடுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100% ஆர்கானிக் பொருட்கள். நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பொருட்களை இப்ப தேடி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். அதை இப்ப வந்து ட்ரெண்டா பாத்துட்டு இருக்காங்க.
So, அதனால எல்லா பொருளுமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது எல்லாமே பக்கா குவாலிட்டியா இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சாம்பிள் எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம சேனல் நேம் சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பா நம்ம சேனலை சொல்லிட்டு யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த பண ஓலை பெட்டி வந்து இலவசமா கொடுக்குறோம். லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணி யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலா வந்து எப்பவுமே இந்த எல்லா பொருளுமே வந்து பண ஓலை பெட்டியில சிறப்பா வந்து எங்க சார்பா உங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு கொடுக்குறோம் சேனல். நீங்க நிறைய மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்களா, அந்த மாதிரி இதையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட் மக்களை போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். சசி டால்கீஸ். தேங்க்யூ ஃபார் தட்.